இதுக்கு முன்னாடி சீசன்ல இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கேஸ்க்குள்ள போறாங்க அப்படின்னா, அந்த கேஸோட பின்னணி என்ன? அந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டவங்களோட பின்னணி என்ன? அது இல்லாம அந்த அவங்களோட குடும்பத்தில இருக்க எல்லாருடைய கேரக்டருமே இவங்க படிப்படியா நமக்குள்ள உள்ள புகுத்திருவாங்க. அதே வேலைய இந்த சீசன்லயுமே கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கடைசி எபிசோடு வரைக்குமே வர ட்விஸ்ட் எல்லாமே எங்கேயுமே நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்தது. அதுவுமே நமக்கு ஆர்வத்த தூண்டி விடுற அளவுக்கு இருந்தது. வழக்கமா மாதவ் மிஸ்ரா ஒரு கேஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா, அதுல எதிர் தரப்புலருந்து என்ன வாதிடுறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்வையில இருந்து கொண்டு போவாரு. இந்த சீசன்லயுமே அதையே தான் நிதானமா ஹேண்டில் பண்ணி, அவர் எடுக்கிற ஒவ்வொரு லீடுமே ஒரு ட்விஸ்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுது. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மொத்தமா 8 எபிசோடு இருக்கு. அதுல ஒவ்வொரு எபிசோடுமே 40லிருந்து 50 நிமிஷம் வரைக்கும். அதனால நீங்க சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க எப்படா பார்த்து முடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்த இந்த சீசன் வந்து உருவாக்கியிருக்கு. ஒரே ஒரு மொத்த காட்சி இருக்கு. மத்தபடி நீங்க குடும்பத்தோட பார்க்கலாம். சீரிஸ் தமிழ் டப்பிங்ல Hotstarல இருக்கு. ஒரு நல்ல தரமான கோர்ட் ரூம் கிரைம் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா நீங்க இந்த சீரிஸ பார்க்கலாம் மக்களே. நீங்க இத பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க 3 சீசன் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையே இல்ல. ஏன்னா நீங்க ஸ்டாண்ட் அலோனா இந்த சீசன பார்த்தாலுமே உங்களுக்கு அது புரியும். ஏன்னா அதெல்லாமே வேற கேஸ். இது வேற கேஸ். ஒரு சில சிமிலாரிட்டீஸ் அதுல இருக்கவங்களோட கேரக்டர் மட்டும் லைட்டா இருக்கும். மத்தபடி நீங்க அத பார்த்தே ஆகணும்லாம் இல்ல. தாராளமா பாருங்க மக்களே. ஒரு